வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். தமிழர்களின் பெருமைகளில் ஒன்று, பெருமிதங்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறளுடைய சிறப்பு என்ன? ஒரு தமிழனால் தமிழில் உலக மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல். அது தமிழில் எழுதப்பட்ட நூல், ஒரு தமிழனால் எழுதப்பட்ட நூல் என்பதோடு, ஆனால் உலக மக்கள் அத்தனை பேருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்குமான செய்திகளை உள்ளடக்கிய நூல் என்பதுதான் திருக்குறளை பற்றிய நம்முடைய பெருமை. அந்த திருக்குறள் நிறைய விஷயத்தை சொல்லுது. ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எந்த ஐயப்பாடு நேர்ந்தாலும் திருக்குறளை பிரித்து ஒரு அதிகாரத்தில் ஏதோ ஒரு குறளை போனோம்னா அவனுடைய கேள்விக்கும் ஐயப்பாடுக்கும் பதில் இருக்கும். அதுதான், அதனால தான் அது உலக புதுமறைன்னு சொல்கிறாங்க. அந்த திருக்குறளில் எல்லாரும் நம்ம மேடைகளில் சொல்கிறது நட்பை ரொம்ப உயர்த்தி பேசுகிறாரு. எல்லா இலக்கியங்களுமே நட்பை உயர்த்தி பேசும். நண்பன் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. எனக்கு நண்பரே இல்லைன்னு சொல்கிறான்னா அவன் வாழ்கிறதே வேஸ்ட். எல்லாருக்கும் நண்பன் இருப்பாங்க, இருக்கிறாங்க, இருக்கணும். அந்த நட்பை பற்றி திருக்குறளும் உயர்த்தி பேசிட்டு சொல்லுவாங்க. 5 அதிகாரம் நட்புக்கே திருவள்ளுவர் ஒதுக்கி இருக்கிறாரு, நட்பை உயர்த்தி பேசுகிறாருன்னு மேடைகளில் பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க. நட்பு உயர்த்தி பேசுகிறாரு. ஆனால் ஒரு இடத்துல எவ்வளவு செலவு பண்ணியாது, எவ்வளவு முயற்சியாது சில பேர் ஒருத்தனை பகைச்சிக்கோன்னு வள்ளுவர் சொல்கிறார். நட்பை பற்றி உயர்த்தி பேசுகிற வள்ளுவரே இவன் என்ன பொருள் கொடுத்தாவது, என்ன முயன்றாவது இவனோட பகை கொள் அப்படிங்கிறார். யாரோட பகை கொள்ளணுமா? ஒரு வித்தியாசமான அறிவுரை யாருக்கு இல்லை. இது நம்ம நட்பு தான் உயர்த்தி பேசும். யாரோட பகை கொள்ளான்னா 867வது குறள் இப்படி சொல்லுது. கொடுத்தும் குழல் வேண்டும் மன்று அடுத்திருந்து மானாது செய்வான் பகை. என்ன பொருள்னா, உன் தூரத்திலிருந்து உனக்கு தீங்கு செய்கிறவனை கூட விட்டுரு, உன் கூடையே இருந்து உனக்கு தீங்கு செய்கிறான பாரு, அவனை பகைத்துக்கொள்னு வள்ளுவர் சொல்கிறார். இது வள்ளுவர் சொல்கிற வித்தியாசமான ஒரு அறிவுரை. சில பேரை பகைச்சிக்கணும். யாரை பகைச்சிக்கணும்னா, இது மாதிரி உன் கூடையே இருந்து உனக்கு எதிராக செயல்படுகிறவனை எவ்வளவு சொல்லப்படி அவனை பகைச்சிக்கோ, அது தப்பு இல்லைன்னு வள்ளுவர் சொல்கிறார். நட்பை வருத்தி பேசுகிற அதே வள்ளுவர் ஒருவரை பகைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற இந்த குறளில் மிகப்பெரிய உண்மை அடங்கியிருக்கிறது. எங்கேயோ இருக்கிறவன் நமக்கு தப்பு செஞ்சால் நமக்கு வலிக்காது. கூடையே இருக்கிறவன், நம்மை புரிந்து வைத்திருக்கிறவன், இவன் நம்பி இருக்கிறவன். அதனால தான் சொல்லுவாங்க, அதாவது சில இக்கட்டான சூழல்கள் வரும்போது தான் பக்கத்திலே இருக்கிறவன் எவ்வளோ தூரம் அந்நியமாக இருக்கிறான், அந்நியமாக இருக்கிறவன் எவ்வளோ தூரம் நம்மை நேசித்திருக்கிறான் என்பதை புரியும். அதனால் இக்கட்டான சூழலை அனுமதிக்கணும் அப்படின்னு உளவியல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வள்ளுவர் இங்கே சொல்கிறார், இப்படிப்பட்டவர்களை நீ பகைத்துக்கொள். நட்பை உயர்த்தி பேசுகிற அதே வள்ளுவர் ஒருவரை பகைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். யாரை? உன் கூடே இருந்தே உனக்கு தீங்கு செய்கிறவர்களை இனங்கொண்டு அவர்களை பகைத்துக்கொள், அது பிழையில்லை என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.